என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படி சொன்னா நம்ம தளபதி சிஎம் சார் சொல்லிட்டாரோ. we are very lucky அங்க. விஜய் சார் has reached that phase in life now. நான் கேட்டேன் இந்த எலெக்ஷன் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா without any this thing நடந்தது. that's a sign that தமிழ் மக்கள் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காரு அவருக்கு. and I think he has the capacity to live up to it. couple of questions from our end. ரொம்ப லேட் ஆச்சு, எல்லாருக்கும் வீட்டுக்கு போகணும். உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு தெரியுமா? சொல்லுங்க என்ன இருங்க, allegation? I got கேளுங்க இத. scared. உங்களுடைய ஒரு இன்டர்வியூனால ருக்மணி பங்க் கோகனட் வாட்டர். இந்த ருக்மிணி பங்க்ல ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் ஷேர் எனக்கு கூட கண்டிப்பா. some whistles in the house for the one the only Yash Abargar. Daddy's home. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. வணக்கம். I don't know எப்படி சொல்றது, இந்த அன்புக்கு என்ன சொல்றது. ஏ ரத்தத்தில் ரத்தமான அப்படி சொல்லலாம் நினைச்சா கிரேட் எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. என்ன வாழ வைத்த தெய்வங்களே அப்படி சொல்லலாம்னா தலைவர் ரஜினி சார் சொல்லிட்டாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படி சொன்னா நம்ம தளபதி சிஎம் சார் சொல்லிட்டாரு. என்ன தத்தடித்த தமிழ் மக்கள் என்ன சொல்ல முடியுமா? உண்மையிலே கரெக்ட் தானே தமிழ்ல? ஓகே, பெர்ஃபெக்ட் சார். உண்மையிலே சொல்லனா எனக்கு ஈவன் நவ் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. when we were planning to release KGF 1, அந்த ப்ராசஸ்ல எல்லாம் எவ்வளவு டவுட் பட்டாருன்னா, எப்படிங்க மாஸ் ஹீரோ அந்த ஸ்டேட் வேற ஸ்டேட் இந்த வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவாரோ, இது ரொம்பவே பில்டப்பா இருக்கு அப்படி எல்லாம் பேசினாரோ. ஆனா எனக்கு இருக்கிறது எப்பவுமே ஒரே ஒரு நம்பிக்கை தானே. நம்பிக்கை நீங்கள் மக்கள் இருக்கீங்களே, யூ ஆர் நாட் பயஸ்ட். உங்களுக்கு என்ன வேற எதுவுமே உங்க மைண்ட்ல இருக்காது. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ட்ரூ டேலண்ட்க்கு அவங்க பண்ண வேலை பார்த்து இந்த கைத்தட்டல் இந்த அன்பு நீங்க கொடுக்குறீங்க. அண்ட் தட் இஸ் த ஓன்லி திங் ஐ பிலீவ். அண்ட் த வே தமிழ்நாடு ரிசீவ்ட் மீ, த லவ் யூ ஹவ் ஷவர்ட், நீங்க கொடுத்த அந்த அன்பு அந்த லவ் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். பிகாஸ் தட் இஸ் அ கிரேட் மெசேஜ் நீங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்க. நமக்கும் அன்பு இருக்கு, எல்லாருக்கும் அன்பு இருக்கு. we have to come together and we have to celebrate love, goodness, and we should be progressive. We all should progress towards greater future. And antama ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். எனக்கு இந்த படத்திலே டுடே இட்ஸ் மை ப்ரொடியூசர்ஸ் பர்த்டே. வெங்கட் சார், ஹாப்பி பர்த்டே டு யூ சார். ஐ ரியலி ஹேவ் டு சே திஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ் பீப்புள். ஐ டெல் யூ வை. ஜனநாயகம் படம் எப்போ அது லீக் ஆச்சோ, I know what a pain it is for a producer and all the team members. Everybody thought this is like completely gone. But the love what Tamil people have showed for a man who came with right intention
to just make a good film and entertain Tamil audience, and for his love towards Vijay sir. The audience proved, the audience have really showered that love. So from my side also, thank you Tamil Nadu for respecting cinema, respecting craft. After getting leaked, still you guys came and watched that movie in theater and respected their hard work. So இப்போ நான் ரொம்ப பேச மாட்டேன், எல்லார் பத்தியும் everywhere I have been speaking about my lovely people, and it's already late. I know we all taken too much time, but I have to say, because I'm here, the Tamil writer Ganesh sir, thank you so much for contributing, and that makes, if people have to feel that it is original, your contribution is more. Thank you so much. And Vicky, thank you. You have given such support, like you came there, you sat and you helped us to make these songs so original. Tamil மக்களுக்கு எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி நீங்க அவ்வளோ டைம் கொடுத்தீங்க. Thank you so much. And you and Nayan, my favorite people. Nayan is such a wonderful person. You know, I actually want to tell, இந்த படத்தில் இருக்கிற எசன்ஸ் பற்றி பேசிடலாம். This movie is about passion. This movie is about emotion. This movie is about lot of real human things. இந்த மாதிரி படத்தை I know Tamil people have always supported experiments and unique attempts. This movie will be a treat for you. You guys have blessed us for KGF. You have blessed me for KGF. Now this movie, I want you all to enjoy. And thank you media, thank you press. I'm not going to take much time. It's already late. Thank you for supporting us. And thank you all lovely ladies here for really owning this up and taking your time and traveling everywhere. And you guys are promoting this film. Thank you director for your kind words. People will witness what you have created, what you are capable of. That's all I can say. Pakla, theater Pakla. உங்களுக்கு எப்படி இருக்கு மறுபடி நான் வரேன், அப்போ பேசலாம். Thank you so much. ராக்கி பாய் இங்க வந்திருக்கீங்க, ராயாவா வந்திருக்கீங்க. உங்களை வெல்கம் பண்றதுக்கு we have a set of guests and I'm sure it will bring a smile to your face. வாங்க கெஸ்ட் எல்லாரும் வந்து அவருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். சென்னையினுடைய டான்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. பாஷா பாய் வந்திருக்காரு ராக்கி பாய் மீட் பண்றதுக்கு. சார் இன்னும் நிறைய டான்ஸ் வராங்க. வேலுபாய் வராரு. எஸ் சார், நாயகன் யூனிவர்ஸ்ல இருந்து வேலுபாய் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. And the next don தலைவர், உலகநாயகன், தளபதி 4 பேருமே ராக்கி பாயை மீட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. பாஷா பாய் ஏதோ சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. பாஷா பாய் லேட் நைட் ஆனனால பாஷா பாய் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பாஷா பாய் நீங்க சொல்லிட்டீங்களா? வேலுபாய் நீங்க சொல்லுங்க. வேலுபாய் கவுத்துறாதீங்க. ஆக்சுவலா வீட்டுக்கு போலான்னு சொல்றாரு எல்லா பாய்களும். வேலுபாய் இது கோகோ மேலன் பார்த்து தூங்குற டைம் நினைக்கிறேன். வேலுபாய் பேசுங்க. வேலுபாய் வேணாமா? வேலுபாய் பேசுங்க. எல்லாரும் தான் பேசுறீங்கன்னு தெரியும். உங்களுக்கு ஒண்ணு நான் வரேன் இங்க வாங்க சார். ஆமா சார், அவங்க வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தரும் பேசி அழகா கூப்பிட்டு சொல்லணும். சொல்லுங்க. நீங்க வந்து கெட்டவங்களா நல்லவங்களா? வேலுபாய் ஸ்டைல்ல கேக்குறாரு சார். நல்லவரா கெட்டவரான்னு. நல்லவருக்கு நல்லவர், கெட்டவர் கெட்டவர். ஓ வாவ், தேங்க் யூ வேலுபாய். அண்ட் பாஷா பாய், நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க, என்ன பேசணும்? சாரி சார், பாஷா பாய் வந்து அன்வர் போயிட்டாருன்றனால he lost his friend சார்.
அந்த கவலையில இருக்கார் சார். டோன்ட் வரி சார். அஷதன் லாகிலாக இல்லல்லா. சூப்பர், தேங்க்யூ வெரி மச். நீங்க 5 டானோ த ஓஜி டானோட ஒரு போஸ் மட்டும் கொடுத்துறீங்களா? எல்லாரும் கண்ணாடி போட்டுக்கோங்க. எல்லாருமே அப்படியே கை கட்டிக்கிட்டு ஒரு போஸ். கம் ஆன். எஸ். ராக்கி பாய், நீங்க ஒரு போஸ் சொல்லி கொடுங்க உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணாலும் அவர் பண்ணுவாரு. நீங்க என்ன பண்றீங்களோ சார் பண்ணுவார். கன் வச்சு சுட். கம் ஆன். கன் வச்சு சுடலாம். கம் ஆன், கன் வச்சு சுடலாம். கம் ஆன். 3 இப்படி Daddy's home. அடேங்கப்பா. There you go. எஸ், thank you all the dons. Thank you. போங்க. Thank you டா. போயிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கிடுங்க. வாங்க பில்லா சார். ஐயோ பில்லாவை தொட்டுட்டேன். ஐயோ. A couple of questions from our end. ரொம்ப லேட் ஆச்சு, எல்லாருக்கும் வீட்டுக்கு போகணும். Only 2 sir. உங்களுக்காக அவங்க இருப்பாங்க. Just 2 questions. நீங்க வந்து ராவணனுடைய கேரக்டர் ப்ளே பண்றீங்க. உங்களுக்கும் எங்களுடைய தளபதிக்கும் எங்களுடைய கரண்ட் ஆனரபிள் சிஎம்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. பல மேடைகள்ல நீங்க வந்து அவரை சீனியர் அப்படின்னு கூப்பிட்டுருக்கீங்க. அதே மாதிரி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் படத்துல ராவண மவனா அப்படின்னு ஒரு பாட்டும் இருக்கு. ராவண மவன்டான்னு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் பிகாஸ் யூர் ஆன் த ஸ்பெஷல் ஸ்டேஜ். எங்களுடைய ஆனரபிள் சிஎம் பத்தி சொல்லுங்க, உங்களுடைய சீனியர் பத்தி சொல்லுங்க. என்ன சொல்றது அவங்க பத்தி? I've always told we have really learnt a lot from him. We have admired him, his commitment and the love he has earned from people. It's evident now. People have given him that position and that responsibility, and we are very happy that it's set a new trend and people have such faith in him, and I can see he's so disciplined and dedicated. And Venkat sir keep mentioning like how passionate he is and how he's working every day from morning to night for the people of Tamil Nadu. I think that is why we are very lucky anga. And the anbu audience eppadi kudupurana, then we are responsible to give it back. And I think Vijay sir has reached that phase in life now where he's giving that love and respect back to state of Tamil Nadu. We all wish him good luck, and I think it's a very progressive thing. Now let's hope that entire country gets into this kind of a political thing where I really appreciate that people of Tamil Nadu na kette in the election romba transparent without any this thing nadandadu. That's a sign that Tamil makkal and responsibility kuduthirukar avarku, and I think he has the capacity to live up to it. Good luck சொல்லல அவ்வளவுதான். சூப்பர் சார். அண்ட் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷனில் தளபதி சார் நடித்த ஜனநாயகன் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு. கட் பண்ணால் தமிழ்நாட்டோட சிஎம். இப்போ அதே கேவிஎன் ப்ரொடக்ஷனில் ராக்கி பாய் வந்து டாக்ஸிக்னு ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் கொடுக்க போகிறீங்க. கட் பண்ணால் அடுத்தது என்ன சார்? வாட் நெக்ஸ்ட் சார்? இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் ரொம்ப வேலை பண்ணணும், ஆடியன்ஸ்க்கு ரொம்ப என்டர்டெயின் பண்ணணும். I think, see, you need not be in the, I know what you're getting into, don't drag me into that. We'll work, we'll always think of people, because who are we? We are nobody. Normala நடிகராக வந்தவங்கள ஹீரோ பண்ணி வச்சது அவங்கள. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதோட தாண்டி அவங்க போய் எப்போ என்ன பண்ணணும் ஆடியன்ஸ் பண்ணுவாரோ. So I only believe in them. Let's see, let's entertain them. Thank you. Fantastic. Sweet sir. I don't know what I was going to say. என்னோட மைண்ட்ல ஒரு ஸ்பீச் இருந்தது, இப்போ எல்லாம் blank ஆயிடுச்சு. Thank you so much. எவ்வளோ வாட்டி தேங்க்யூ சொன்னா அது கம்மி தான். I wanted to start with saying that சென்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. If you give me this kind of welcome, I'll never leave. Hi guys. Thank you so much. Toxic அங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான படம். It's such a joy to be coming to Chennai after such a long time இந்த படம்காக. So please நம்ம படம்க்கு இந்த மாதிரி ஒரு வெல்கம் கொடுங்க 26th. நம்ம டீம்ல நிறைய பேர் இங்க இருக்காங்க. So I'd like to take a moment of your time and also thank them. I'd like to start with Yash sir. Sir, நீங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. I'm also one of them.
I started being inspired as a fangirl. இப்போ நான் ஒரு co-star inspire ஆயிருக்கேன். Thank you for this. This has been the journey of a lifetime and I'm always very, very grateful. Venkat sir, thank you for your support throughout this film. And வாழ்த்துக்கள் sir. Toxic ஆக வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், just வாழ்த்துக்கள் all around. Geetu. Ooh. I have no idea what I could say. Whatever I say will be less. இந்த மாதிரி ஒரு படம் கிரியேட் பண்ணோம்னா somebody had said earlier guts வேணும் and support கூட வேணும். You have the guts. You gave me the support. Thank you so much. நம்ம காஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. Thank you so much guys. It's been such a pleasure working with all of you. Sanoop, you are such a chameleon. I didn't recognize you for a minute outside of costume. But hi and congratulations to everybody. Thank you to the Tamil audiences. உங்க எல்லாருக்கும் ருக்மிணி தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா பேசுனீங்க. ஆனா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு தெரியுமா? There's an allegation against you. சொல்லுங்க என்ன இருங்க, allegation? I got கேளுங்க இத. scared. ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க, ஒரு போஸ்ட் போட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வெடிச்சிருச்சு. என்ன நீங்க ஒரு விஷயத்தையே மாத்தி அமைச்சிட்டீங்க. ஆ அதனால வந்து ஒரு பெரிய பிரளயமே ஏற்பட்டிருக்கு. அது என்னன்றத நீங்க எல்இடியை பார்த்தா தெரியும். சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வந்து இத பத்தி தான் நான் பேசுறாங்க. சைடுக்கு வரலாம். ப்ளீஸ் சைடுக்கு வந்து பாருங்க. பெட்ரோல் ஆயில் பிரைசஸ் எல்லாத்தையுமே தாண்டி இதனுடைய பிரைஸ் எகிரிச்சான் உங்களுடைய ஒரு இன்டர்வியூனால. ஓகே பார்க்கலாம் என்ன இது. எல்இடி ஓ ருக்மணி பங்க் கோகனட் வாட்டர். கரெக்டா இல்லையா? அவங்க வந்து ஒரு நாளைக்கு 2 இளநீர் குடிப்பேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க. அது வைரலா போயிட்டு பாருங்க, நோ பெட்ரோல் ஒன்லி இளநீர் தேங்க்ஸ் டு ருக்மிணி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ எம் வெரி ப்ரவுட். இந்த ருக்மிணி பங்க்ல ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் ஷேர் எனக்கு கூட. கண்டிப்பா கேக்கலாம். of course. வெங்கட் சார் டீச் மீ ஹவ் டு டு ஆல் ஆஃப் திஸ் பிசினஸ் ப்ளீஸ். அடுத்தது பாருங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ருக்மிணி பவர் நவ ரோபோஸ் சார்ஜ் இன் கோகனட் வாட்டர் தேங்க்ஸ் டு ருக்மிணி. மேம் ஆக்சுவலா வந்து இளநீ வந்து ஜெனரலி 15 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபான்னு வித்துது. இப்போ என்ன ஆச்சு ரேட்? இப்போ 50 70 90 உங்களால இளநியோட ரேட்டே அதிகமாயிடுச்சு மேடம். நான் பிராண்ட் அம்பாசிடர் தானே, எனக்கு ஃப்ரீ இல்ல. உங்களுக்கு ஃப்ரீ மேடம். அப்படி கொஞ்சம் கேட்டா எல்லாருமே வண்டி வண்டியா அவங்களுக்காக வந்து இறக்குவாங்க. இன்னொன்னு பாருங்க அங்க. நீங்க ஓகேன்னு சொல்லுங்க. தென்னை மரம். When Rukmini says coconut water is the new protein shake. எல்லாருமே ஜிம்ல கூட இளநீரோட தான் உள்ள வராங்களாம். ஒரு கையில டம்பெல்லாம், இன்னொரு கையில இளநீராம். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ருக்மிணி? லாஸ்ட் ஒன். வாவ். Sahara Desert starts to plant coconut trees and sell those as water thanks to Rukmini. இது பயங்கரமா இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்களுடைய அல்டிமேட் கிரியேட்டிவிட்டியை பாருங்க நீங்க. ஈலான் மஸ்க். Oh my god. நிலாவிலே வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்தை நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களால வந்து பாத்தீங்கன்னா நிலால வரைக்கும் போயிருக்கு மேடம் இளநீ. எலன் மாஸ்கே அங்க போயிட்டு இளநீ தான் வேணும்னு கேக்குறாரு, ஆரம்பிச்சிட்டாரு. இந்த memes செவ்வா எல்லாம் யார் கிரகத்துல create போய் பண்ணி இளநீர் hats மரத்தை off to நட்டுறாங்க. your creativity. மாஸ் வரைக்கும் பாருங்க மேடம். மேடம் நாங்க பசங்கெல்லாம் வந்து ஜெனரலி டீனா ரொம்ப பிடிக்கும். காலையில டீ, மதியானம் டீ, பேசினா டீ, சேடா அந்த டீ. ஆனா இனிமே டீயே கிடையாது, ஒன்லி இளநீ. ரெண்டு ஓகே. ருக்மிணி இளநீ.